இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2024 ஜூலை மாதம் திங்கட்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி இரவு 9:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பிற்பகல் 2:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும், ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும், குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும், யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 2:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்குங்க. இன்று ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடங்கள்ல நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெறுவீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவிலே என்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் துணை இடத்துல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. என்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சிறந்த ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று திட்டமிட்டு இருந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஊழியர்கள் உற்சாகமாக வேலைகளும் செய்வாங்க. நிலம் விற்ற பணத்துல புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாள் பகைமையும் நீங்கி உறவு நிலையும் பலப்படும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் குடும்ப விஷயமாக உங்களிடத்துல யோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். இளைய சகோதரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் சமாளித்தும் விடலாம். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புது அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். பொருளாதார பற்றாக்குறைகள் மறைவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்தும் செல்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை ஏற்பட்டாலும் நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன காலதாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையினருக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். குடும்பத்திலும் கலகலப்பான சூழலும் இருக்கும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். நம்பிக்கையும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பாதுகாப்பான உணர்வுடனும் காணப்படுவீங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய மனமும் தெளிவாகவும் இருக்கும். இதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பலன்கள் முழு அளவில் கிடைப்பதற்கு இன்று சாதகமான போக்கும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று நல்ல ஒரு தகவல் தொடர்புடனும் காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த புரிந்துணர்வின்மையும் நீங்குங்க. வேறுபாடுகளும் நீங்கும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. தொழிலுக்கான புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. சிக்கலான வேலைகளை சுலபமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருமண பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாகவும் முடிவடையும். உறவினர்களுடைய உதவியினால உத்வேகத்துடனும் இருப்பீங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கவும் செய்வாங்க. பணவரவினால மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படுங்க. தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய பொருட்களை ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. ஆனாலும் நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாங்க. மற்றவர்களிடத்துல கடனாக கேட்ட தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். பணிச்சுமைகள் அதிகமாகவும் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் வலுவும் இருக்கும். பழைய அனுபவங்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. என்று வாழ்க்கை துணை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உயர் அதிகாரிகள் என்று உங்களிடத்துல ஆதரவாகவும் பேசுவாங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபார பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களின் மூலம் மேன்மையும் உண்டாகும். முயற்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்படலாங்க.
இதனால சிறிது குழப்பத்துடனும் காணப்படுவீங்க. பிரார்த்தனைகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய தினசரி தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று ஆன்லைன்ல பணம் அனுப்பும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வண்டி வாகனங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டில் நடைபெறலாம். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல லாபம் அதிகரித்தாலும் பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. கடந்த 2 நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. மோதல் போக்கும் மாறும். தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நிதானத்துடன் பேசுங்க. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உயர்கல்வி கற்றுக்கொண்டிருக்க சின்ன சின்ன தடைகளும் ஏற்படவும் செய்யும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. மனதளவுல தெய்வ சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். சில தடைகள் ஏற்பட்டாலுமே இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. நட்பு கரம் நீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். மாற்றங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக மனதை சமநிலையாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உறுதியுடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் இருப்பீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது என்ற தெளிவான மனதுடனும் இருப்பீங்க. உறுதியாகவும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நடக்கின்ற தொழிலை புதிய முன்னேற்றத்திற்கும் கொண்டு செல்வீங்க.
முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். வியாபாரிகளுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீண் கெட்ட பெயர்களை மட்டும் பெற்றுவிடவும் வேண்டாங்க. வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. வீட்டுல சின்ன சின்ன விவாதங்களும் இருக்குங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய தேவையை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய உதவிகளும் உற்சாகமும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல கேட்டிருந்த பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் கூடி வரவும் செய்யும். ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அவர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் தொடர்பாக சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். மன உளைச்சல்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தொழிலை முன்னேற்ற பாதையை நோக்கியும் கொண்டு செல்வீங்க. வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இனம் புரியாத சில சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வர்த்தக பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. எதிலும் பொறுமையாகவும் இருங்க. வியாபாரத்துல சில மாற்றமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சுமூகமாகவும் நடைபெறும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே இன்று நல்லபடியாக செய்து முடித்து முடிவீங்க. எளிதாக பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். அன்பு பரிமாற்றமும் நல்லபடியாகவும் இருக்கும். காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகளுடைய வகையில கூடுதல் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று நீங்கள் நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. அனைவரிடத்திலுமே என்ற அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. என்று மனைவி மக்களுடைய மனம் கோணாமலும் பேசவும் செய்வீங்க. இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை திறமையினால உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சிலருக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. இதனால மகிழ்ச்சி கொண்டாட்டத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல அந்நியர்கள் தலையிடுவதை அனுமதிக்கவும் வேண்டாம். இதனால தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து முடிவீங்க. பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க.
இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளும் வெளிப்படும். நண்பர்களினால சற்று அலைச்சல்களும் இருக்கலாங்க. இறுதியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று தன விருத்தி நல்லபடியாகவும் இருக்கும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து ஆதாயமும் உண்டாகும். அவர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் செய்வாங்க. ஒரு சிலருக்கு வேலையில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. எதிலும் என்று புத்துணர்ச்சியுடனும் ஈடுபடுவீங்க. பெற்றோர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் குறையும். பூர்வீக சொத்துக்களின் வழியில லாபத்தையும் பெற்றுவிடலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். உத்தியோகத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் கூடி வரும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மனஸ்தாபங்களும் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். ஆர்வமின்மையும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையற்ற பதட்டத்தின் காரணமாக எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று பலன்கள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க காணப்படும் ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். அதிக பணிகளின் காரணமாக நேரத்திற்கு முடிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல சில சிரமங்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல இன்று எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணையிடத்திலான தருணங்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல காதலுடன் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று பிள்ளைகளினால உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. தொலை தூரத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. பொருளாதார துறையில முன்னேற்றமும் இருக்கும். ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு ஏற்றமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. எதிரிகளுடைய வகையில சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. அவர்களினால நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. தேவையான அளவு பணமும் இருக்குங்க. சில செலவுகளை நீங்கள் சமாளித்தும் கொள்ளலாம். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவமும் கிடைக்க பெறுவீங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பணப்புழக்கம் ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. ஏற்றமும் உண்டாகும். படிப்பை முடித்து வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடுகள்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல நன்மையும் உண்டாகும். குடும்பத்துல உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலுமே இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால புதிய தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்.
குழந்தைகளுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். இது உங்களுக்கு வேலை பளுவை தருவதாக இருந்தாலுமே இது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையையும் தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். புதிய பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகுங்க. கலைநுட்பமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் கண்டிப்பாக சாந்தமாக இருப்பதும் நல்லது. கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சில சவாலான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபட்டு விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை பொறுமையுடனும் கையாள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடன் அமைதியாக இருப்பதும் நல்லது தாங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உணர்வு பூர்வமான பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அதிகரிக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு கடினமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலையும் இருந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களையும் காரமான உணவுகளையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அவ்வப்பொழுது மன சோர்வுடனும் காணப்படுவீங்க. நன்றி மறந்த மனிதர்கள் மீது இப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இன்று வீட்டுல அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. இன்று திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்வீங்க. குறித்த நேரத்துல கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மேற்கொள்ளும் வேலைகள் உங்களுக்கு நல்லபடியாகவும் முடியும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய் வழி உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளும் செய்வாங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன அன்பு தொல்லைகளும் ஏற்படலாம். நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வேலையாட்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. என்று உங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மனதுல இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்குங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய குழப்பத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசையா சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில் ஈடுபட்டும் இருப்பீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. மூன்றாவது நபர்களை அதிகமாக நம்பி இருக்கவும் வேண்டாம். கலைத்துறையின் மீது ஆர்வமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுடைய இயல்புல மாற்றங்களையும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புத்தி கூர்மையும் வெளிப்படும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல விவேகத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்களை இன்முகத்துடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பது நன்மையை தருவதாகவும் இருக்கும். பணிகளுக்கு சிறந்த பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுக்குள் இருக்கும் திறமையும் வெளிப்படுங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில என்று மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. மனதுல ஆழ்ந்த அமைதியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகத்தை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கியில் உள்ள பணத்தை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் தொழில் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் லாபத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இது மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். கடினமான வேலைகளையும் சுலபமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு புதியதாக 2 வீலர் வாங்குவது, கார் வாங்குவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே பொறுப்பாக வாங்கியும் தருவீங்க. பெண்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. பண பற்றாக்குறையை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படியும் நடந்தும் கொள்வாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல நன்மையும் உண்டாகும். குடும்பத்துல உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சொந்த தொழில சிறப்பான மேன்மையையும் பெற்றுவிடலாம். பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே இதனை எல்லாமே வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களும் விலகி சென்றும் விடுவாங்க. எடுத்த காரியங்களை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பழைய கடன் பாக்கிகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதிகாரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. அவர்களும் இன்று உங்களிடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வாங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் குறையவும் செய்யும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் இழக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். உறுதியுடனும் திட்டமிடுதல்களுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. ஏதாவது புதிய வழிமுறைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க.
ஒரு சில வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்களுடைய குழப்பத்தினால உறவுல மகிழ்ச்சி பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறான முடிவுகள் மற்றும் முதலீடுகளினால நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்தினருடன் குதூகலமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை அணிகலன்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களிடத்துல போட்டி போட நினைப்பவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களை வியக்க வைக்கக்கூடிய வகையில நீங்க நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய நட்பு மற்றவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்யும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பந்தயங்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய பணிகள்ல அவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த அவ பெயர்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சவால்கள் மற்றும் விவாதங்கள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்கள் இடத்துல பாசமலையும் பொழிவாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சொந்த தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் முடிவரையும். சுய தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக தங்க இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில பிரச்சனைகள்ல நீங்க தலையிடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. மன அழுத்தங்களும் அவ்வப்பொழுது ஏற்பட்டும் நீங்களாம். தங்களை தாங்களே சரியான முறையில கவனித்துக் கொள்வதும் நல்லது. மனதை ரிலாக்ஸ் ஆகவும் வைத்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உபரி வருமானத்துல முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். இன்று மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலைச்சல்களும் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுதந்திர தன்மையுடனும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. இது உங்களை முன்னேற விடாமல் தடுக்கவும் செய்யும். இன்று உங்களுடைய செயல்பாடுகள்ல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்படலாம். இதனால நீங்க சோம்பலாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பொறுப்புகளை முடிப்பதற்கு கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில காரணங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள விவாதங்களாகவும் இருக்கும். நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. வரவும் செலவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பராமரிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால் மற்றும் தொடைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எவ்வளவுதான் சிக்கனமாக இருந்தாலுமே செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்காக நீங்கள் கடன்படவும் வேண்டாம். வியாபாரத்துல சில இடையூறுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமாகவும் முடியும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு மன நிம்மதியை கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பெரியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். ஊழியர்களுடைய பற்றாக்குறையினால உற்பத்தி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க.
எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். அரைகுறையாக நின்ற வேலைகள் முடிவடையவும் காண்பீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் காண்பீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகுங்க. வீட்டுல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. மொத்தத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிள்ளைகளும் பொறுப்பாகவும் செயல்படுவாங்க. புதுவிதமான இலக்குகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இலக்கிய துறைகள்ல புதிய அனுபவங்களும் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயங்களினால சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இலக்குகளும் பிறக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சேமிப்புகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளினால அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. கடினமாக உழைத்தாலும் மகிழ்ச்சி இருக்காது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். மனக்குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல உறவு நிலை பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. என்று ஏற்றமும் உண்டாகுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று முதுகு வலி மற்றும் கை கால்கள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை பளுவின் காரணமாக சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. என்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. கண் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தும் விடுவீங்க. அதிக பிரசங்கித்தனமாக எதிலும் தலையிடவும் வேண்டாம். வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த பழுதுகள் சரியாகவும் செய்யும். வெளியூர் பயணத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வண்டி வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் அலைச்சல்களும் ஏற்படலாம். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அதிகமாக யாரையும் நம்பி இருக்கவும் வேண்டாம். நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வயதானவர்களுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய வேலைகளை வெற்றிகரமாக முடித்து நற்பெயரையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். பெரியவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். என்று மற்ற நிகழ்வுகளினால உங்களுடைய எண்ணங்களும் வேறுபடவும் காண்பீங்க. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களுடனும் இருப்பீங்க. தொழில்நுட்ப கருவிகள்ல கவனமாகவும் இருங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால சில தெளிவும் உண்டாகலாம். எழுத்து சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க.
எதிர்பார்த்து கொண்டு இருந்த சில பயணங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாம். புகழும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும், தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க, தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிக உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். உறுதியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. நீங்கள் திறமையான செயல்முறையை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல இணக்கமான உறவு நிலையும் காணப்படும். இருவருக்கும் இடையில நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நேர்மையான அணுகுமுறை உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சேமிப்பது மற்றும் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இந்த பணத்தை உதவிகரமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று நகைகளை கண்ட இடத்துல கலட்டி வைக்கவும் வேண்டாங்க. விலை மதிப்பு மிக்க பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது பூட்டி விட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குறிப்பறிந்து நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல அன்பையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சுமூகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்குங்க. அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தும் விடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். அரசு காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை சிறப்பாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவது, புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருந்தாலும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களையும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு தொடர்பான செயல்கள்ல சிறு சிறு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் மாற்றத்தினையும் ஏற்படுத்தலாம். பயணங்களின் மூலம் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று ஆதரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றங்களும் உண்டாகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தடைகளும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.